அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா உயிர் உரங்களெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கு இங்கே வெள்ளத்தை தட்டி வச்சாச்சு. இந்த கேனில் அதுக்கு பேர் எழுதி வச்சுட்டு தம்பி அதுக்குள்ள வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டிருக்கு. அப்படி இங்கே நாங்கள் உயிர் உரங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், சூடோமோனாஸ், பாஸ்போபாக்டீரியா, அந்த பக்கத்துக்கு இது வேறு. இது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிலோ சர்க்கரை போட்டு கொஞ்சம் ரெண்டு வாழைப்பழத்தை போட்டு இந்த உயிர் உரங்களை உள்ளே ஊற்றி மல்டிப்ளை பண்ணி வைக்க போகிறோம். பார்க்கலாம் எப்படி செய்யணும்னு. எப்படி நல்லா புடி, ஒவ்வொரு கேனுக்கும் ஃபுல்லாக முக்கா புடி. அப்புறம் அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் எடுத்து உள்ள ஊற்றி நல்லா பேக் பண்ணிடலாம். சரியா? நல்லா நிழலான இடத்துல தான் வைக்கணும். எங்கே வைக்கணும், ஒரு இடஞ்சோன்னே வச்சிடலாம். இது அசோஸ் பயிர் இல்லைம்மா. இது நாங்கள் லேபில் 1 லிட்டர் வாங்கிட்டு வந்தோம். அதை வந்து இப்போ 20 லிட்டராக மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கெல்லாம் சர்க்கரையும் வாழைப்பழம் மட்டும் போட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். தாய் திரவம் 1 லிட்டர் ஊற்றுறங்க. இங்கே ஆல்ரெடி பொட்டாஸ் பாக்டீரியா 1 லிட்டர் ஊற்றி வச்சாச்சு. நல்ல தான் வைக்கணும். இது ஒரு வாரத்தில் நம்மளுக்கு 20 லிட்டராக கிடச்சிரும். இதுக்கு இந்த மாதிரி ஒரு கேப் போட்டு சின்னதாக ஹோல்ஸ் மட்டும் போட்டு விடணும். ஹோல்ஸ் மீன்ஸ் ஒரே ஒரு பின்னூசியில் ஒரே ஓட்டை தான் சாமி, ஒரே ஒரு ஓட்டை மட்டும் பின்னூசியில் கொடுத்து உள்ளே இருக்கிற காற்று மட்டும் வெளியில் வரணும். வெளி காற்று உள்ளே வரக்கூடாது. கத்தியில் போடக்கூடாது. சூடோமோனாஸ் மூத்து இந்த பக்கம் இருந்தால் தான் கிளாரிட்டி நல்லா தெரியும். அதான் தெளிவாக தெரியுது. அப்படியே நல்லா தெரியவே இல்லை.